அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து பாதாம் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு பாதாம் கீர் செய்யலாம். அதுக்கு நம்ம பாதாம் பருப்பு ஒரு 15, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு 3 வச்சுருக்கேன். ஒரு உப்புக்கல் வச்சுருக்கேன், கல் உப்பு. 1 லிட்ரு பால், பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 3 பருப்பையும் நம்ம அரைச்சிடலாம் கொரகொரப்பா. ஒரு உப்புக்கல் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிடலாம். நான் மேலே போடுறது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு ஸ்பூனு. இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கிடலாம். ஏற்கனவே காய்ச்சின பால்னால் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடருக்கு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அள்ளி பாலை ஊற்றி கரைச்சிக்கிடலாம். இப்போ பொடி பண்ண பாதாம் பிஸ்தாலாம் போட்டுடலாம். ஏலக்காய் வந்து உங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் 2 போட்டுருங்க. சர்க்கரை போட்டுக்கிடலாம், 1/2 கப்பு. உங்களுக்கு தேவையான இனிப்பு அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காயிரும். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறோம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினாலும் கொஞ்சம் மஞ்சளாக வரும். பாருங்கள், கொஞ்சம் திக்காயிருச்சு முன்னாடி இருந்ததுக்கு. இப்போ ஆற வைக்கல இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இது வந்து நல்லா வெயிலுக்கு நல்லா இருக்கும். நம்ம வெயில் காலத்துக்கு இப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. பாருங்கள், திக்காயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.